இந்தா சிவா, பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடு. பேப்பர்ஸ்ல சைன் பண்ணதும் மொத்த ஹாஸ்பிட்டலும் கம்பெனிஸும் என் பையன் கிரீஷ் பேருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சிவா தெரு தெருவா போய் பிச்சை கேட்கிற பிச்சைக்காரன் ஆயிடுவான். 7:30 மணி ஆயிடுச்சு, ஆனா சக்தியே இன்னும் வரல. சாரி சக்தி, இப்போ நான் சைன் பண்ணி தான் ஆகணும். Thank God, கரெக்ட் டைம்க்கு சக்தி வந்துட்டா. என்ன காயாது? அம்மா எப்படி இந்த அடிபடிச்சு? டாக்டர் சிவா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கண்டிப்பா வருவேன், எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் சிவா, எனக்கு ஆதாரம் தான் அடைச்சிருச்சு. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக மாட்டீங்க. நான் உங்களை சைன் பண்ண விட மாட்டேன். ஜிஆர்கே ஹாஸ்பிட்டலோட எம்டி அண்ட் ட்ரஸ்டி நீங்க தான். அது நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப? வாட்ச்மேன். எஸ் சார். இந்த பொண்ணு எப்படி உள்ள வந்தா? தெரியல சார், எனக்கு தெரியாம இப்படி உள்ள வந்துட்டாங்க சார். நான் தான் உன் சித்தப்பா கிட்ட தெளிவா சொன்னேனே, நீயோ இல்ல உன் குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி, சிவா இருக்கிற வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுன்னு. ஆனா நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட. அது மட்டும் இல்ல, எல்லார் முன்னாடியும் என் பையனோட கைய பிடிக்கிற. ரொம்ப வெக்கம் கட்ட பொண்ணா இருக்கீங்க. அப்பா, இவன் இங்க வந்திருக்கான ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவ என்ன சொல்றான்னு கேளுங்களேன். என்ன காரணமா இருந்தாலும் சரி, ஆனா இந்த பொண்ணு நம்ம ஹாஸ்பிடல் விஷயத்துல தலையிடவே கூடாது. இட்ஸ் ஓகே டாக்டர் சிவா. இந்த கசப்பான பேச்சு, இந்த அவமானத்தை நான் தாங்கிப்பேன். ஆனா உங்களை பேப்பர்ஸ்ல சைன் பண்ண விட மாட்டேன்.
ஹாஸ்பிட்டல் உடம்புனா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா நீங்க தான். நீங்க ஹாஸ்பிட்டலை விட்டு பிரியக்கூடாது. நான் குறிச்ச நேரத்துல என் நோக்கம் நிறைவேற விடாம நீ பண்ணிட்ட. இதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சக்தி. அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ தெரியலையே. சக்தி, நாங்க யாருமே சிவாவோட இடத்துக்கு வேற யாரும் வரணும்னு நினைக்கல. எப்படியும் சிவாவோட இடத்தை யாரால பிடிக்க முடியும்? சிவா தான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய உயிர். ஹாஸ்பிட்டல்ல நடத்துறவன், எக்ஸ் ஃபேக்டர், இப்படி என்ன வேணா சொல்லு, எல்லாமே எங்க சிவா தான். ஆனா இப்போ எங்களால என்ன செய்ய முடியும்? எங்க குடும்பத்துக்கிட்ட இப்போ நேரமே இல்ல. அதோட உனக்கு புரியல? ஆல் தேங்க்ஸ் டு யூ. இது எல்லாமே உன்னாலதான் நடக்குது. இது எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட முடிவு. அதனால அப்ப முடிவை மாத்தவும் செய்யலாம்ல மந்த்ரா. ஆண்டி, போர்டு அவங்களோட முடிவை மாத்தியே ஆகணும். இதுக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் ரங்கநாத் சார்? எங்களையெல்லாம் நம்ப சொல்றீங்களா? டாக்டர் சிவாக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த உறவும் இல்லையா? நீங்க தான் பாத்தீங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு. ரெண்டு பேரும் ஏதோ ஒரு உலகத்துல ஆழ்ந்து போயிருந்தாங்க. அதுவும் ஹால்ல இவங்களை தவிர வேற யாரும் இல்லாத மாதிரி. அட இந்த கண்ணை விடுங்க சார். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமால, அது எந்த பாட்டு? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றுதான் அர்த்தம் இல்லையா? இங்க பாருங்க, இங்க இருக்கிற நாங்க எல்லாம் படிச்ச ஓப்பன் மைண்டட் ஆளுங்க. சோ உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா ஒருவேளை ஹாஸ்பிட்டலோடைய ரெப்புடேஷன் வந்துட்டா இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க விட மாட்டோம். அதுவும் ஹாஸ்பிட்டலோட குட்வில் கம்மியாகிற மாதிரி. அதோட ஹாஸ்பிட்டல் மெயின் ட்ரஸ்டியவே மக்கள் ட்ரஸ்ட் பண்ணலைன்னா அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலை யாரு ட்ரஸ்ட் பண்ணுவா? ஆனா இந்த பொண்ணு யாரு? இவ வேற டைப் பொண்ணு மாதிரி இருக்கா. இவங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஷார்ட் கட்டை தேடுவாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் கோல்ட் டிகர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தப்பான வழியில போய் தான் டாக்டர் ஆவா. அதோட இப்படித்தான் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சா? ஆமா, டாக்டர் சிவா தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓ அப்படியா? இப்பதான் புரியுது. அது சரி, இவளும் டாக்டர் சிவாவும் இருக்க போட்டோ தான் பேப்பர்ல வந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக் கப்பல் தான். கொஞ்சம் கூட வெக்கமே ரொம்ப க்ளோஸா நின்னா. எல்லாரும் முன்னாடி கையை பிடிச்சிட்டு நின்னால. இவளா சின்ன குடும்பத்து பொண்ணு, ஆனா பெருசா கனவு காணுவா. இதெல்லாம் இப்படித்தான் நிறைவேற்றிப்பா பணக்கார பசங்க கையை பிடிச்சு.
ரகுநாத் சார், டாக்டர் கிரீஷ் எம்டி அப்புறம் மெயின் ட்ரஸ்டி ஆனதும் இந்த பொண்ணோட ஸ்காலர்ஷிப்பையும் மறக்காம கேன்சல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான். என்ன இந்த மாதிரி பொண்ணுங்களால தான்? சொல்லுங்க, என்ன இந்த மாதிரி பொண்ணுங்களால தான்? நான் சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் மற்ற பொண்ணுங்களும் குரல் கொடுக்க கத்துக்கிறாங்க, அவங்க உரிமைக்காக போராட கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் பொண்ணுங்க பசங்களை விட முன்னேறி போக கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் அவங்களோட அம்மா அப்பா தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன புத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமூகத்துல இடமே கிடையாது. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் சமூக தொலைநோக்கு பார்வையை கத்துக்குது. கேவலமா பேசுறவங்க வாய்க்கெல்லாம் பூட்ட போடுது. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் சரி சரின்னும் தப்பு தப்புன்னு நிரூபிக்கப்படுது. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் நிறைய பேரோட உயிர் பிழைக்குது. அது நதிக்கரையில சாக இருந்த குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஊரோட டாப் நியூரோ சர்ஜனான நீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட். உங்க வேலையே சமூகத்துக்கு சேவை பண்றதுதான். இந்த மாதிரி ஆளை போய் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கீங்க. இந்த நிமிஷமே டாக்டர் சிவாவை வெளியே விடுங்க. போய் அந்த ரவுடிங்ல போடுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களால தான் பொண்ணுங்க சக்தியுடைய ரூபங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொண்ணு ஒவ்வொரு வீட்லயும் பிறந்தா இந்த நாடு மட்டும் இல்ல, இந்த உலகமே முன்னேறிடும். இவதான் அந்த பொண்ணு. இவளால தான் நீ ஃபெயில் ஆயிட்ட. அதோட இவதான் அந்த பொண்ணு. இவளால தான் நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்குது. இல்லப்பா, நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க எப்பவும் இப்படிதான் சொல்றீங்க. நடந்த தப்புக்கெல்லாம் சக்தி தான் காரணம், எப்பவும் சக்தி தான் காரணம்னு சொல்றீங்க. சும்மா எல்லாத்துக்கும் சக்தி மட்டும் தான் காரணம்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நோ, திஸ் இஸ் ராங். திஸ் இஸ் நாட் ரைட். இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, நீங்க அமைதியா இருங்க. உண்மையை பேசுறவங்க குரலை உயர்த்தி பேசணுங்கிற அவசியமே இருக்காது. நம்ம சிவபெருமான் நம்ம கூட இருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரிவித்தேன். நாம உண்மையை சொல்றோம். அங்கிள், என்ன ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. நான் இங்க எந்த நாடகமும் போட வரல. நான் தப்பா கூட இருக்கலாம், நான் தப்பு பண்ணி இருக்கலாம். ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும்ல, டாக்டர் சிவா நிரபராதி. அவருக்கு இதுக்கான தண்டனை கிடைக்கவே கூடாது. டாக்டர் சிவாவுடைய உரிமை பறி போக கூடாதுன்னு நீங்களும் நினைப்பீங்கல்ல?
டாக்டர் சிவா ஹாஸ்பிடல்ல விட்டு ரிசைன் பண்ண கூடாதுன்னு நீங்களும் நினைப்பீங்கல்ல. அப்படின்னா உங்களுக்கு நான் துணையா இருக்கேன், உங்களுக்கு எதிரா இல்ல. அந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், உண்மையை நிரூபிக்க வந்திருக்கேன். ஓ நோ, இந்த ரகுநாத் அந்த பொண்ணோட வலையில சிக்கிடவே கூடாது. நான் எதையாவது செஞ்சே ஆகணும். நிலைமையை எனக்கு சாதகமா நான் மாத்தியே ஆகணும். மாமா மாமா, எதையாவது செஞ்சு இந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க மாமா. அட சிவாவை பாருங்க மாமா, அவனுக்கு கோபம் அதிகமாகிட்டே இருக்கு. ஒருவேளை அவனுக்கு மறுபடியும் அட்டாக் வந்துருச்சுன்னா அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் ரெஸ்ட்லெஸ் ஆகுறாங்க. மாமா, ஒருவேளை சிவாக்கு மறுபடியும் அட்டாக் வந்துருச்சுன்னா அவனால சமாளிக்கவே முடியாது. அவனோட ரகசியம் வெளிப்படும். இந்த பொண்ணுக்கும் இவளோட குடும்பத்துக்கும் எல்லாத்தையும் பெருசாக்குறதே வேலை மாமா. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் தேவையில்லாம நாமளே அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடும் மாமா. நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம குடும்ப மானத்துக்காகவும் ப்ளீஸ் அந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க மாமா. ஆனா மந்திரா, அவதான் எதையோ நிரூபிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்காளே, அதனால அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அவ தன்னைத்தானே நிரபராதின்னு நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன? அதுவும் நல்லது தானே. சிவாவை நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு அவன் ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீயும் அதை தானே விரும்புற? இவங்க நினைச்சது எதுவும் நடக்கல. போட்ட திட்டம்லாம் சுக்குநூறா நொறுங்கி போச்சு. நிச்சயமா 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 மாமா. ஆனா இங்க பாருமா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். நீ எந்த தப்பையும் செய்யலன்னு ப்ரூவ் பண்ணு. நீ நிரபராதி, நல்லவன்னு நிரூபி. இல்ல, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நிரபராதின்னு நிரூபணம் ஆகட்டும். நீங்க ரெண்டு பேரும் உங்களை நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா நீ ஹாஸ்பிட்டலை விட்டு ரிசைன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல, இந்த பொண்ணுடைய ஸ்காலர்ஷிப்பும் பறி போகாது. என்ன இருந்தாலும் பெத்த பாசம் இல்லாம இருக்குமா? அதனாலதான் அந்த அப்பம் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டான். மாமானா இப்ப நம்ம என்ன செய்யறது? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சக்தி அண்ணனை இன்னசென்ட்னு நிரூபிச்சே தீருவா. அதுக்கப்புறம் அண்ணனுக்கும் ரிசைன் பண்ண வேண்டியது இருக்காது. கம் ஆன் சக்தி. தேங்க்யூ அங்கிள், இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நான் இந்த வாய்ப்பை கண்டிப்பா வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்ப நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன். இப்ப நான் ஆதாரத்தோட கண்டிப்பா நிரூபிப்பேன். டாக்டர் சிவா அப்புறம் நான் 2 பேருமே நிரபராதிங்க. நீங்க எல்லாரும் எதை பாத்தீங்களோ என்ன கேட்டீங்களோ அது எல்லாமே போய் எங்களை மாட்டி விட்டுருக்காங்க. அந்த பேப்பர்ல எங்க போட்டோ வந்தது. டாக்டர் சிவா ஜெயிலுக்கு போனது, அப்புறம் எம்டி அண்ட் ட்ரஸ்டி பொசிஷன்ல இருந்து விலக்கிறது. இது எல்லாமே ஒருத்தரால செய்யப்பட்ட சதி. அது மட்டும் இல்ல, அவங்க இந்த பார்ட்டிலயும் இருக்காங்க.